கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்து. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அனுகூலமாக. எகிப்திலே காணப்பட்ட அடையாளங்கள் என்பது அடையாளங்கள், அது ரெண்டு கூட்டத்தார் கண்களுக்கு முன்பாகவும் காண்பிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு தான் அது அனுகூலமாயிருந்தது, எகிப்தியருக்கோ அது எதிரான அடையாளமாயிருந்தது. அடையாளம் காண்பிக்கப்படும், அடையாளம் நடக்கும், ஆனா அது அனுகூலமான அடையாளமா எதிரான அடையாளமா என்பது முக்கியம். இப்படி கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்று சாஸ்திரிகள் சொன்ன போது ஏரோது பயந்தான். ஏனென்றால் அந்த அடையாளம் அவர்களுக்கு அனுகூலமான அடையாளமாக இருந்ததே தவிர ஏரோதுக்கு அது எதிரான அடையாளம். ஏதோ ஒரு அடையாளம் என்றல்ல, அனுகூலமான அடையாளம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது. பகைஞர்னா யார் அப்படின்னா தாவீத பகைக்கிறவர்கள். நம்மை நேசிக்கிறவர்களும் உண்டு, நம்மை பகைக்கிறவர்களும் உண்டு. நம்மை நேசிக்கிறவர்களில் நம்மை பகைக்கிறவர்களும் உண்டு. அது வெளியே தெரியாது, வெளியே தெரியாது. வெளியே தெரியணும்னா நீங்க வளரணும், நீங்க நல்லா இருக்கணும். ஆமே, அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க அதாவது யோவான், யாக்கோபு, பேதுரு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா யோவானுடைய தாயார் இயேசு கிட்ட, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்போது என் ரெண்டு பிள்ளைங்களும் உங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்குன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் மூஞ்சி அப்படி வரும். ஆமே, நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்கன்னா அதான் யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் கொடி சுவர் மேல் படரும், எதிரிகள் அவன் மேல் அம்புகளை எய்வார்கள். ஆமென். என் பகைஞர், இங்க தாவீது சொல்லும் போது இந்த ஜெபத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு சிலர் நம்மளை பகைக்கிறாங்கல்ல, எது நிமித்தம் பகைக்கிறாங்க, ஏன் பகைக்கிறாங்க? சங்கீதம் 7:3-4 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? என்னோட சமாதானமா இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால். அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கு என்ன பகைக்கிறாங்க தெரியுமா? அது நான் ஏதோ அவங்களுக்கு எதிராக செஞ்சதுனால இல்ல, நான் அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதோ ஒண்ணு பண்ணி அதனால எனக்கு சத்துருக்கள் ஆகி 4 பேர் இருப்பாங்க தெரியுமா? அப்படி இருக்கிறவங்க இந்த ஜெபம் பண்ணா எடுபடாது. பண்ணதையும் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்துட்டு என் சத்துருக்கள் கண்டு வெட்கப்படும்படிக்கு. ஆமென். ஏசா யாக்கோபை பகைக்க காரணம் என்ன? ஏசா யாக்கோபை பகைக்க காரணம் என்ன? காரணம் இல்லாமலா? முகாந்திரம் இல்லாமலா? யாக்கோபை கர்த்தர் ரொம்ப நேசித்தார்னு சொல்லிட்டு ஏசா என்ன பண்ணா? யாக்கோபை அப்படியா? காரணம் என்ன? ஏசாவுக்கு ஏசா பகைக்கும்படியாக சிலதை பண்ணிட்டு வந்தான். அப்படிப்பட்டவங்க ஒப்புரவாகிறதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. அதுதான் பைபிள்ல இருக்கு. உன் எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி நீ வழியில என்ன பண்ணிரு? சமாதானமாயிரு. ஆண்டவரே, நீர் தான் ஏசாவை வெறுத்தீரலாம் ஆண்டவரே. அந்த இதுல தான் நான் அவனுடைய சேஷபுத்திர பாகத்தை எடுத்தேன்.
உங்களுக்கு தான் அவங்கள பிடிக்காது ஆண்டவரே, அதனாலதான் அவங்க வீட்டுல தென்னை மரத்துல இருந்து 2 தேங்காவே இதெல்லாம் இங்க எடுபடாது. ஆண்டவர் அவங்க என்ன முறைச்சு பாக்குறாங்க, எப்படி முறைக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல மேய்ஞ்சிட்டு இருந்த கோழி உங்க வீட்டு அடுப்புல இருந்தா எப்படி முறைக்க மாட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு உங்களை யாருன்னே தெரியாது, எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். ஆமே, காரணம் ஆண்டவரே என்னோட சமாதானமா இருந்தவனுக்கு நான் தீமை செய்தது உண்டானால், இதே தாவீது ஆண்டவர்கிட்ட இன்னொரு ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஜெபம்? இங்க என்ன பண்ணுகிறான்? நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாய் ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று சொன்ன அதே தாவீது 7வது சங்கீதம் 4 எனக்கு என்னோடு சமாதானமா இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததுண்டானால் 5வது வசனம், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை புழுதியிலே தாழ்த்த கடவன். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு அகைன்ஸ்டா வராங்கல்ல ஆண்டவரே, அவங்களுக்கு நான் ஏதாவது துரோகம் பண்ணினது உண்டானா என்ன அவங்க கையில கொடுத்துருங்க ஆண்டவரேங்கிறான். ஆனா 35:19 வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள், வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் சும்மா சத்துருக்கள் ஆயிட்டாங்கப்பா. அவங்களுக்கு தெரியல நான் கிருபை, அவருடைய கிருபை தான் என்ன உயர்த்திச்சுன்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குச்சுன்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமென். 2 விதமாய் நம்மை பகைக்கிற கூட்டத்தார் இருக்கிறாங்க. அதை கிளியர் பண்ணிட்டு தான் செய்திக்குள்ள போகணும். இல்லைன்னா நம்மளே என்ன பண்ணிட்டு இருப்போம், ஏமாத்திட்டு இருப்போம். நீ பலி செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருந்தா நீ காணிக்கையை வச்சுட்டு போய் ஒப்புரவாகிட்டு வா. யாக்கோபு ஏசாக்கு முன்னாடி விழுந்துட்டான். ஏன்னா தப்பு யாக்கோபு மேல. ஆனா லாபான் விஷயத்துல யாக்கோபு நீதிமானா இருந்ததுனால கர்த்தர் லாபானை தடுத்தார். யாக்கோபு விஷயத்துல இல்ல. நம்ம ஒப்புரவாகிறது வரைக்கும் ஏசா வளர்ந்துட்டே இருப்பான். ஏசா வளர்ந்துட்டே இருப்பான், வளர்ந்துட்டே இருப்பான். பகையை வளர விடாதே, சத்ருவை வளர விடாதே, அது உனக்கு ஆபத்து. ஆனா இங்க தாவீது அப்படி அல்ல. அப்போ 86:17 சொல்லி ஜோம் பண்றவங்க 7:4-5 சொல்லியும் இந்த வசனம் நம்ம கண்ணுக்கே தெரியாதே. 86:17 ஒரு வாட்டி சொல்லி இருக்கு, ஆனா 7:5 சொல்லிட்டு பிராக்கெட்ல சேலான்னு போட்டிருக்கு. சேலானா என்ன? ஷீலாக்க தங்கச்சியா? இல்ல, அதை திரும்ப வாசி, அதை மறுபடியும் வாசி, அதை அழுத்தி. சீலான்னு யாரா இருந்தா கோபப்படாதீங்க. சிலர் ஏதோ சேலா ஏதோ யாரோ இல்ல, அந்த வேர்டை திரும்ப வாசி. என்னோட சமாதானமா இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், அவன் எனக்கு சத்துருன்னு சொல்லி நான் அவனை கொள்ளையிட்டது உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து. அதன் அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஆனா இல்லப்பா, காரணம் இல்லாம பகைக்கிறாங்க, என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகர் எழும்புறாங்க. எனக்கு ஒண்ணு செய்யுங்க. உங்களுக்கு தெரியும் இந்த தாவீதை பத்தி, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தல் உங்களுக்கு தெரியும், என் எழுந்திருத்தல் உமக்கு தெரியும், நான் நடக்கிறது உமக்கு தெரியும், நான் படுக்கிறது உமக்கு தெரியும், நான் நினைக்கிறது உமக்கு தெரியும், நான் பேசுகிறது உமக்கு தெரியும். நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞன் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமா
ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும். சவுல் தாவீதை வைத்துதான் எல்லாம் நமக்கு ரொம்ப அதிகம் கேட்டதானால இன்னைக்கு கர்த்தர் இது ரேமாவா கொடுத்ததுனால சில காரியங்கள் அதுல ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் செல்ல விரும்புகிறேன். டைம் நிறைய போகுது, கொஞ்சம் தான் இருக்கு டைம் நமக்கு, ஆனா ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல தாவீது சவுல்கிட்ட வந்து பேசுவார். அந்த அந்த ஒரு சவுல் துரத்திட்டே இருப்பார். அப்பொழுது தாவீது சவுலின் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவார். இதோட சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் 1 சாமுவேல் 24:11 என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். அது நமக்கு என்னன்னு தெரியும், அதுக்கு மேல இருக்கு. நீங்க வீட்டுல போய் படிச்சிருங்க, தெரியாதவங்க வீட்டுல போய் படிச்சிருங்க, தெரிஞ்சவங்களும் படிச்சிருங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல சவுல் தாவீது கையில் ஒப்பு கொடுக்கப்படும் போது கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சவுல் என்ன பண்ணிருங்க, கொண்டிருங்க. ஆனா தாவீது கொல்லல, அந்த வஸ்திரத்துல லைட்டா கொஞ்சம் கட் பண்ணிட்டு வந்துட்டார். சொல்லிட்டு சொல்றாரு அடுத்த வார்த்தை, உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக் கொண்டேன், என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும். இந்த வேர்டை கவனிங்க, என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். எப்படி தாவீதே உங்க கையில இந்த சுத்தம் வந்துச்சு? 26:7 தாவீது இப்படி சொல்லுகிறார். 26:7 வாசி. அப்படியே தாவீதும் அபிஷாயும் சங்கீதம் 26:7 நான் குற்றமில்லாய்மையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த சவுலுக்கும் தேவனுக்கும் ரொம்ப தூரம் ஆயிட்டு. சவுல் கையில என்ன இருக்கிறது? பொல்லாப்பும் துரோகமும் இருக்கிறது. தாவீது கையில என்ன இல்லை? பொல்லாப்பும் துரோகமும் இல்லை. கடந்த நாள் ஒரு சகோதரியை குறித்து ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த சகோதரி கூட வேலை பார்க்கிறவங்க உயர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மந்திரம்லாம் செய்யறாங்களாம். அந்த சகோதரி யாருன்னு பார்த்தா வீக்கெண்ட்ல ஊழியமும் செய்யறாங்களாம். கையில் என்ன இருக்கு? பொல்லாப்பும் துரோகமும் உடையவன் சவுல் பட்சத்தில் நிற்கிறான். கையில இல்ல. ஏன் தாவீது உங்க கையில இது வரல? வந்திருக்கணுமே தாவீதே, வந்திருக்கணுமே. நீங்க தூதன்லாம் ஒண்ணு இல்லையே, வந்திருக்கணும்ல. வர விடலனா? ஏன்னா உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன். பிரியமானவர்களே,